அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். பார்வையற்ற நபித்தோழராகிய இத்பான் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இருள், வெள்ளம் போன்ற காரணங்களால் பார்வையற்றவனாகிய என்னால் தொழுகைக்கு செல்ல முடியவில்லை. அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நான் வீட்டிலேயே தொழுது கொள்வதற்காக ஓரிடத்தில் நீங்கள் வந்து தொழுகை நடத்துங்கள் என்று அழைப்பு விடுத்தார். அவருடைய கோரிக்கையை ஏற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டிற்கு புறப்பட்டு சென்று, நான் எந்த இடத்தில் தொழ வேண்டுமென்று நீர் விரும்புகிறீர் என்று கேட்க அவர் ஓரிடத்தை சுட்டி காட்டினார். அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என மஹ்மூத் பின் ரஃபி என்ற தாபிஈன் கூறுகிறார். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 667. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை யாருக்கு இருக்கிறதோ அவர் தம்முடைய வீட்டிலேயே தொழுது கொள்ளலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. வேறொரு சந்தர்ப்பத்தில் உனக்கு பாங்கு சத்தம் கேட்கிறதா, அப்படியென்றால் நீ பள்ளிவாசலுக்குத்தான் வரவேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறியதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படியென்றால் பாங்கு சப்தம் கேட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அளவிற்கு அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்கும் என்றிருந்தால் அவர் பள்ளிவாசலுக்கு செல்வது சிறந்தது. வெள்ளம், இருள் போன்ற தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒருவர் வீட்டிலேயே தொழ வேண்டிய சூழல் இருக்கிறது என்றால் அதையும் அவர் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது மார்க்கம் வழங்கி இருக்கக்கூடிய அனுமதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.